வீடியோல என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு விமனை பத்தி பார்க்க போறோம். அவங்க நம்ம இன்ஸ்டியூட்லயே படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் நான் மாத்திக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிற நிறைய லேடிஸுக்கு, வீட்டில் இருக்கிற நிறைய லேடிஸுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்டெப் நீங்க வெளியே வர்றதுக்கோ, வெளியே வந்த லேடிஸ் அச்சீவ் பண்றதுக்கோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குங்கிறதுக்காக இதை போஸ்ட் பண்றோம். இதை பார்த்துட்டு 1 or 2 மெம்பர்ஸ் ஆகுது நீங்க உங்களோட லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே எங்களோட வெற்றியை நாங்க நம்புறோம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கணும். எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அது மேக்கப்பா இருக்கலாம், டெய்லரிங்கா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் எதுவா ஒன்று நீங்க கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்மள க்ரோ பண்ணிக்கிறது நம்மளோட திறமையை வச்சுதான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு தோசை அவங்களுக்கு சுட தெரியும் ஒரு பர்சனுக்கு. அதுல இருந்து 50 to 60 வெரைட்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அவர் யோசிச்சதை வச்சுதான் அவர் சைன் பண்ணார். யாரு என்னெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு தோசையில ஒரு வெரைட்டி காட்டணுங்கிறது ஒரு 5-6 வெரைட்டி காட்டலாம். அது 60 to 70 வெரைட்டில நம்ம யோசிக்க கூட மாட்டோம். அப்படி அவங்க பண்ணனால தான் அவங்களோட ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. தனியா நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்ற அளவுக்கு அவங்க தனியா தெரிய ஆரம்பிச்சாங்க. ஸோ கிரன்ச்சீஸ் மேக் பண்றது ஒரு சாதாரண லப்பர் பேண்ட், அதுல இருந்து பெரிய பிசினஸ் பண்றாங்க ஆன்லைன்லயே. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கத்துக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை வச்சு நம்ம ரிப்பீட்டடா அந்த விஷயத்த பண்ணி அதுல இருந்து அடுத்து மற்றவங்களை விட நம்ம தனித்துவமா தெரியாது நம்மளோட திறமை. ஸோ நம்ம சாரா மேம் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு சின்ன மோட்டிவேஷனாவது கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லரிங் ரிலேட்டட், டெரகோட்டா, ஃபேப்ரிக் பெயிண்டிங், வெல் மேக்கிங் இந்த மாதிரி கிளாஸஸ் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் மகளிர் மற்றும் இன்ஸ்டியூட்டில். இது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ்மே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். டேரெக்டாக நீங்கள் வீடியோக்குள்ளே போயிருங்க, நிறைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் வீடியோக்குள்ளேயே போய் நம்ம சாரா மேம் பேசுறதை நீங்கள் பார்க்கலாம். பாய். ஹாய் சாரா மேம். ஹலோ. நீங்கள் என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? டெரகோட்டாக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? ஓகே ஓகே, சூப்பரா இருக்கே மேம். இது என்ன செயினுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? செயினுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நீங்க எங்க இருந்து மேம் வரீங்க? நான் கோயம்புத்தூர் தான்மா, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து காந்திபுரம். ஓ, காந்திபுரத்துல இருந்து வரீங்க. ஓகே. காந்திபுரத்துல நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல மேம்? எஸ் இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சது இந்த இன்ஸ்டியூட் தான்மா. நான் யூடியூப்ல பார்த்தேன். அது வந்து எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி இருந்தது. நிறைய பார்த்தேன். ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்சது என்னவோ பிடிச்சது. நான் வந்தேன், அது உங்களை நேர்ல பார்த்ததும் இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் உடனே ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகுந்த மாதிரி வேணுமேன்னு பார்த்தேன். அது எனக்கு இங்க வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளா ஒரு வீடு மாதிரி அமைஞ்சது. ஏஜ் என்ன மேம்? என்னோட ஏஜ் 68. 68. ஓகே ஓகே மேம். நீங்க ரிட்டையர்டு ஹெச்எம். ஓ, சூப்பர் சூப்பர் மேம். இங்க என்ன கிளாஸ் மேம் நீங்க எடுத்திருக்கீங்க? ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபேஷன் டிசைனிங் எடுத்திருக்கீங்களா? இது எதுக்கு மேம், பிசினஸ் ரிலேட்டடா எடுத்திருக்கீங்களா? இல்ல இது வந்து பிசினஸ்க்காக நான் எடுக்கல. ஏன்னா அந்த ஏஜ் எல்லாம் தாண்டிருச்சு. எனக்கு இப்ப 68. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு இது வந்து என்னுடைய பேஷன். எனக்கு ரொம்ப நாளா இந்த ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தனால என்னால முடியல. குழந்தைங்க, எனக்கு 3 பசங்க, அவங்கள பார்த்துட்டு ஆபீஸ் ஒர்க் இதெல்லாம் பார்க்க எனக்கு சரியா இருந்தது. ஆனா எனக்கு வந்து இதை கத்துக்கணும்னு ஒரு ஆசையா இப்படி மனசுக்குள்ளே இருந்தது. ஆனா உங்க யூடியூப் பார்த்து வரும்போது அதை எப்படியாவது இது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். நீங்க ஓகே சொல்லி எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. நீங்க எப்ப வேணாலும் வாங்க மேம். நீங்க வந்து இந்த வயசுல இதை கத்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. அதனால நீங்க வாங்கன்னு சொன்னீங்க. அதுவே இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் கேக்குறதுக்கே வெளியில லேடிஸ் வர மாட்டேங்கிறாங்க. இந்த ஏஜ்ல நீங்க ஆட்டோ வச்சு தான் நீங்க தினம் வர்றத நான் பார்த்திருக்கேன். ஆட்டோ வச்சு தான் அதோட காஸ்ட் வைஸே ஜாஸ்தியா வரும். அதனால இன்ஸ்டிடியூட்க்கு ஜாயின் பண்ணிருக்கலாம். நான் நம்ம கிட்ட ஏதோ நம்மளுக்கு வந்து எங்க இன்ஸ்டிடியூட் நிறைய இருக்கலாம். ஆனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். பக்கத்திலே கூட இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம்னா அங்க நல்லா அமையும். இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்திலயும் அட்ஜஸ்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எங்களை வந்து நல்ல ஒரு சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன எவ்வளவு தடவை கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு நாள் முடியலன்னா கூட அடுத்த நாள் அது வந்து நீங்க எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரீங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு இங்க பிடிச்சது. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவங்களும் ரொம்ப மாதிரி மேம். நம்ம எல்லாமே என்ன மேம் சொல்லணும்? இப்போ வந்து என்னன்னா இப்ப எண்ணெயெல்லாம் நீங்க சாம்பிளா எடுத்துக்கலாம், ஒரு மாடலா எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த வயசுல இந்த மாதிரி எல்லாம் எங்க ஏஜ்ல இந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. இத வந்து நீங்க கத்துக்கணும். தேடி போய் கத்துக்கினாலும் வெஹிக்கிள்ஸ் இல்ல, போன் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு உமனை இதை வந்து கத்துக்கணும். லேடிஸ் வந்து கத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கும் யூஸா இருக்கு, நம்ம லைஃபுக்கு, ஃபியூச்சருக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ். நம்ம நினைப்ப டைம் இல்லைன்னா நம்ம தான் டைமை வந்து ஒதுக்கிக்கணும். ஒதுக்கி நம்ம வந்து இது கண்டிப்பா வரணும். இன்ட்ரெஸ்டா இருக்கு. எல்லா ஒர்க்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு தையல் ஆகட்டும், ஒரு பெயிண்டிங் ஆகட்டும், ஒரு ஆரி ஒர்க், இல்லை எந்த இதா இருந்தாலும் நம்ம
நம்மளுக்கு இது பிடிக்கும்னு நினைச்சா அது பிடிக்கும் ப்ராப்ளம். ஆனாலும் நீங்க அதை மைன்யூட்டா பார்த்து அது ஒர்க் பண்றீங்க. இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் ஒதுக்க கூடாது. ஏன்னா எல்லாமே அதாவது நம்ம லைஃபையும் நினைச்சுக்கணும். நீங்களா சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப நீங்க இதை வந்து ஆர்வமா வந்து ஃபீஸ் வந்து நம்மளுக்கு எல்லா இன்ஸ்டியூட்ல இருக்கிற மாதிரி ஃபீஸ் கட்டி தான், ஸ்கூல்ல இருந்தாலும் கூட நம்ம ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இங்க வரும்போது அவங்களும் நம்ம கண்டிப்பா ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி ஃபீஸ் கட்டி, அப்போ அவங்களும் நம்மளுக்கு ஃபீஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்றாங்க மோஸ்ட்லி. அதை நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்டு அதை வந்து ஃபீஸை கட்டி கண்டிப்பா நீங்க அந்த ஃபீஸ் கட்டினதுக்காவது நீங்க போய் படிக்கணும். பாதியில லேட்டா வரக்கூடாது. அவங்களும் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் தான் பண்றாங்க லேடீஸ். அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆர்வமா கத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பீரியட் இப்படி கிடைக்காது. ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி உங்களுக்கு கிடைக்காத சான்ஸே கிடைக்காது. நிறைய வீட்லயே கோஆபரேட் பண்றாங்க மேம், கத்துக்க சொல்லி. லேடிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லேடிஸ்க்கு வீட்ல வந்து கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, ஃபீஸ் பே பண்ண மாட்டேங்கிறாங்க. கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணி பிரதர்ஸ் எல்லாம் வந்து கோஆபரேட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணனா அவங்களுக்கும் நல்லது. ஃபேமிலியும் வந்து நல்லா கொண்டு வருவாங்க. அவங்க நிறைய இப்ப நம்ம பாக்குற ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னாலும் 600 சுமாரா நம்மளுக்கு தெரியுமா நம்ம நிறைய பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்டிச் பண்ற காசையாவது உங்ககிட்ட கேட்காம இருப்பாங்க. இப்ப நான் வந்தது வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணணும்ன்றது என்னோட பேத்தி எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க ஃப்ராக் நான் தைச்சு என்ன பண்றது, அதனால அந்த பிள்ளைங்களுக்காக நான் வரேன். என்னுடைய டாக்டர் இன்லாஸ்க்கெல்லாம் தைச்சுப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு மனசுல ஏற்கனவே இன்னும் நிறைய பண்ணிருக்கலாமேன்னு அந்த சான்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கல. படிச்சதே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட். நாங்க அதெல்லாம் அதை மீறி நான் படிச்சு வந்தேன். அதனால நீங்க எல்லாம் இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளைங்களுக்கு நிறைய இருக்கு, அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பா இந்த மகளிர் மற்றும் இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்க கண்டிப்பா வரணும். நான் வந்து நல்லா சொல்லி தராங்க, நல்லா எல்லார்ட்டையும் கைட் பண்றாங்க. நீங்க கண்டிப்பா வாங்க. அவங்க டைம் எல்லாம் பாக்குறதெல்லாம் இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வேற பக்கம் போக மாட்டீங்க. தேங்க்யூ. அதனால வந்து கண்டிப்பா வாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றேன், இந்த இன்ஸ்டிடியூட்க்கு வாங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால நீங்களும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ஆட் கொடுக்கறதோ நிறைய யூடியூப் சேனல் கூப்பிடுறதோ செலவு பண்றதோ இல்ல மேம். ஏன்னா நம்ம அந்த செலவெல்லாம் எல்லா இன்ஸ்டிடியூட்டுமே ஸ்டூடெண்ட் மேல தான் அதை ஃபீஸா வாங்குவாங்க. நம்ம அதை எதுவுமே பண்றது இல்ல. சோ அதனால நம்ம வெளியே தெரியறதுக்கு நாள் ஆகுது. கண்டிப்பா அது மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூட் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அது பண்ணிக்கலாம், தேவையே இல்லை. நீங்க இந்த மாதிரி வரும்போதுதான் உங்களுக்கு நிறைவா இருக்கும், எல்லாமே கத்துக்கலாம். அவங்கதான் ராஜா மந்திரி. நானும் நிறைய பாத்திருக்கேன். ஆக்சுவலா திருப்பூர் வீடு பையன் வீட்டுலதான் இருந்து நான் இங்க வந்து கத்துக்கிறேன். அங்கேயும் இருக்கு. ஆனாலும் நான் இங்க வந்து இதை பாக்குறவங்க கண்டிப்பா நீங்க இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க மேம் நம்பர் தருவாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டு கண்டிப்பா என்னுடைய இந்த வீடியோ பார்த்தாத நீங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்க உங்க ஃபியூச்சரை வந்து நல்லா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா எல்லாரும் எடுத்துக்கணும் மேம். கண்டிப்பா கண்டிப்பா.